உங்கள் வீட்டில் தோசைக்கல் இந்த மாதிரி கரி பிடிச்சி தோசை சுத்தமாக வரவே இல்லையா? அப்போ தோசைக்கல் மேலே இந்த ஒரு சொல்யூஷனை மட்டும் ஊற்றி தோசைக்கல்லை கழுவி பாருங்கள். தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் கல்லை வாஷ் பண்ணி பாருங்கள். தோசை எப்போவுமே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க. சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் இந்த மாதிரி மீனெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது பயங்கரமாக கறி பிடிச்சிருங்க. அது சாதாரணமாக போகவே போகாது. நம்மளை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தோசை அதுக்கப்புறம் ஊற்றும் போது சுத்தமாக வராது. தோசைக்கல் இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கும் போது நம்ம தோசை கரண்டியை வச்சு தேய்க்கவே கூடாது. அது தோசைக்கல்லில் இன்னும் நிறைய ஸ்க்ராச்சஸ் உண்டாகி உங்களுக்கு தோசை சுத்தமாக வராமல் பண்ணிடும். தோசைக்கல்லை அழுத்தியும் தேய்க்காம ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் சீக்கிரமாக அழுக்கு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு லெமன் கட் பண்ணிக்கோங்க. அதோட ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நுர மாதிரி பொங்கி வரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் வச்சு ரெடி பண்ண லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றி எப்படி நம்ம கழுவுறதுன்னு பார்த்துடலாம். தோசைக்கல்லை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லிக்விடை தோசைக்கல் மேலே அப்படியே ஊற்றிடுங்க. தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் இந்த தண்ணி படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த லிக்விட் தோசைக்கல் மேலே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இந்த லிக்விடில் லெமன்லாம் நம்ம போட்டிருக்கிறனால எண்ணெய் பசலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம தேய்க்காமலே ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தோசைக்கல் 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக விம் லிக்விட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட லிக்விட் இல்லைனா நீங்கள் பாத்திரம் விளக்குற சோப் கூட கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு கம்பி நார் இல்லைனா ஸ்க்ரப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லை நல்லா தேய்க்கலாம். ரொம்பலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. 5 நிமிஷம் நல்லா ஊறினதுனால ஈஸியாக நமக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால் லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஸ்க்ரப்பர் வச்சு அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னு. இப்போ தோசைக்கல்லை நம்ம கழுவி பார்த்துடலாம். கரையெல்லாம் நல்லா போயிடுச்சு. ஆனால் தோசைக்கல்லோட ஓரத்தில் மட்டும் லைட்டாக கரை இருக்குது. அதை மட்டும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தோசைக்கல் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் போய் நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். தோசைக்கல்லோட அழுக்கெல்லாம் போய் தோசைக்கல்லை நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் தோசைக்கல் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி அப்படியே பளபளன்னு இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி வருதுன்னு ஊற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் ஹீட் தாவினதுக்கப்புறம் எடுத்தோடனே தோசை ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக தோசை வராது. பிஞ்சு பிஞ்சு தான் நமக்கு தோசை வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தோசைக்கல் மேலே ஆயில் தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல் பழகிறதுக்கு சில பேர் முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இல்லாமல் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காயை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு பாதியை இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெயில் தோசைக்கல் மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி கூட லைட்டாக வதக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுட்டு தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி முட்டையை நம்ம பண்ணும்போது தோசைக்கல் நமக்கு ஈஸியாக பழகிரும். அதனால் தோசை நம்ம எப்போ ஊற்றினாலும் பிஞ்சு பிஞ்சு போகாமல் சூப்பராக நீட்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்தெடுத்தாலே போதுங்க. முட்டை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். தோசை ஊற்றும் போது தவா எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட தோசை நமக்கு சரியாக வராமல் பிஞ்சு போய் தான் வரும். தோசைக்கல்லை நம்ம இப்போ தான் கழுவிருக்கோம். தோசைக்கல் இன்னும் பழகலை அப்படின்னா
கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி நீங்கள் தோசை சுட்டுட்டு வாங்க. கல் ஈஸியாக பழகி வரும். தோசையும் வந்து பிஞ்சு போகாமல் நீட்டாக வரும். இதே மெத்தட் தான் நீங்கள் நான்ஸ்டிக் தவாக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு. இப்போ தோசை வேகிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். தோசை எப்போ ஊற்றினாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் தோசை ரொம்ப கருகி போகாமல் இருக்கும். இப்போ தோசை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஈவனாக எல்லா பக்கமும் தோசை வெந்து ஒரு பக்கம் நல்லா எடுத்துக்கிட்டே வருது. இப்போ நான் கரண்டி வச்சு எடுத்தால் கூட கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நீட்டாக வருதுன்னு பாருங்கள். தோசை கல்லை கழுவுன உடனே இந்த அளவுக்கு ஒட்டாமல் சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. நீங்கள் புதுசாக தவா வாங்கினா கூட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை கல் பழகணுன்னு அவசியமே இல்லைங்க. 2 நிமிஷத்தில் தோசை கல்லையும் கழுவிட்டு தோசையும் சும்மா மொறுமொறுன்னு சுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.